ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஆவியின் கனியாகிய தயவை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 34ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் ஒரு ஆலோசனையை அவர் கொடுக்கிறார். இந்த ஆலோசனை நல்ல ஒரு ஆவிக்குரியதான ஒரு ஆலோசனையாக இருக்கிறது. இந்த தயவு நமக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர் குறித்து சொல்லியிருக்கிறார். இந்த வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த இடத்துல மன்னிப்பை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மன்னிக்கிற காரியங்களில் நம்ம எப்படி மன்னிக்கணும்? ஒரு சில நேரங்களிலே இந்த மன்னிப்பு நமக்கு இருதயத்திலிருந்து வர முடியாத நிலையில் இருக்கிறது. யாரையுமே எளிதாக மன்னிக்க முடியவில்லை. ஆனால் என்ன சொல்லுகிறாரு? ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் மன உருக்கமாக இருக்க வேண்டும். இதுதான் மிக ஒரு காரியம். நம்முடைய சக சகோதரத்தில் அன்பு கூற வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும். அதற்கு ஒரு ஆவிக்குரிய கனியாகிய இந்த தயவு நமக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்த தயவை மட்டும் நம்ம பாராட்டாமல் இருந்தாக்கா நமக்கு இந்த மன்னிக்கிறது ஒரு லகுவான காரியமாக இருக்காது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட இந்த தேன்துளி நிகழ்ச்சியில் பார்க்குற உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த தயவு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வர்ச்சுவாக இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஆவிக்குரிய அந்த கனியில் சிறந்த கனியாகிய இந்த தயவு பாராட்ட வேண்டும். எல்லாரிடத்திலும் தயவு பார வேண்டும். ஒரு வசனம் சொல்கிறது, தேவ கிருபை மனித தயவு. மனித தயவு அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த மனித தயவை நாம் மற்றவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற வேளையில் அதே நேரத்தில் நாமும் ஒருவருக்கொருவர் தயவாய் இருக்க வேண்டுமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக தெளிவாக சொல்கிறார். ஆகவே இந்த நாளில் இந்த தயவை நாம் ஆவிக்குரிய கனியாகிய பெற்றுக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துவோமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழியில் இந்த ஆவிக்குரிய கனியாகிய தயவு எங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து ஆண்டவரே நீர் எப்படி எங்களை மன்னிக்கிறீரோ அதே போல் நாங்கள் மன்னித்து ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.